வணக்கம். சித்தக்கேட் உணவை மருந்து மரத்தை உணவு. இன்னைக்கு பேரண்டிங்ல ஃபினான்ஸ், அதாவது சிறு குழந்தையிலேருந்து குழந்தைகளுக்கு பணத்தை எப்படி கையாளுறது, என்ன மாதிரி ஃபியூச்சர்ல பிளான் பண்றது வரைக்கும் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்து தான் இருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டே இருக்கோம். அந்த ஒரு 50-60 வருடத்துக்கு முன்னாடிலேருந்து குழந்தைகள் விளையாண்டுட்டு வந்தோடனே அதை இங்கே கொஞ்சம் இப்படி காலை பிடிச்சு விடுவாங்க. பிடிச்சு விடும்போது கால் வலிக்குங்கிறதுக்காக அதை ரிலாக்ஸ் பண்றதுக்காக பிடிச்சு விட்டுட்டு ஒரு பாட்டு சொல்லுவாங்க. கால் பிடிக்கிற கணக்க பிள்ளைக்கு மாசம் 10 ரூபாய். அதாவது இது ஒரு 60-70 இயர்ஸ் பிஃபோரே இதை செய்வாங்க. மாதம் 10 ரூபாய்னா அந்த காலத்துல நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இந்த காலத்துல மாதம் லட்சம் ரூபாய் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஏன் இது அப்படி சொல்றோம் அப்படின்னா, முதல் விஷயம் என்னன்னா, அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்து என்ன மனசுல பதியும் அப்படின்னா, நம்ம ஃபியூச்சர்ல பெரியாள் ஆகும். நமக்கு ஒரு அக்கௌண்டன்ட் இருப்பாங்க அந்த காலத்துல கணக்க பிள்ளை. அவர் நமக்கு வேலை செய்வாரு. நமக்கு டயர்டாகி நம்ம வேலை செஞ்சு முடிச்ச பிறகு நமக்கு பக்கத்துல இருந்து கணக்கு சொல்லுவாரு. அந்த கணக்கு பிள்ளைக்கு மாசம் 10 ரூபாய் கொடுப்போம். அதாவது அந்த காலத்துல 10 ரூபாய் அப்படின்னா இந்த காலத்துல லட்சம் ரூபாய்க்கு மேல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படிதான் சின்ன சின்ன விஷயமும் சரி, குழந்தைகளுக்கு நமக்கு ஃபினான்ஸ் அந்த காலத்துல இருந்தே பணத்தை எப்படி கையாளுவது, ஃபியூச்சர்ல என்னமா ஆகணும், எவ்வளவு பெரிய ஆகணும் அப்படிங்கறத மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க. இதே மாதிரிதான் பல்லாங்குழியில நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி சேமிப்பு பண்றது அப்படிங்கறது தெரியும். கணக்கை அது மூலியமா பல்லாங்குழி மூலியமா அந்த காலத்துல நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. 5 கூட்டுறதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபில் பண்ணுவாங்க. ஒவ்வொரு குழிலையும் இந்த பக்கமும் 7 குழி இருக்கும், இந்த பக்கம் 7 குழி இருக்கும். ஒவ்வொருத்துலயும் 5 கூட்டுவாங்க. அதுல இருந்து எடுத்து அதை அழகா போடுவாங்க. இதுல என்ன இன்னொரு டிப்ஸ் அப்படின்னா, விரல்ல கண்ட்ரோல் வரும், குழந்தைங்களுக்கு ஃபாஸ்ட்னஸ் வரும். கணக்கு போட ஆரம்பிப்பாங்க. இந்த குழி எடுத்தா இதுல போய் முடியும், இது முடிஞ்சு இதை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 6 காயின் 7 காயின் கிடைக்கும், இல்ல 11 காயின் கிடைக்கும். அதுல முத்துன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. 3 இல்லைன்னா 4, ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். அந்த காயினை சேமிப்பா எடுத்து வச்சுப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது அந்த காலத்துல விளையாட்டும் சரி, விளையாட்டா சொல்ற பாட்டும் சரி, எல்லாமே குழந்தைங்களுக்கு சிறு வயதுல இருந்தே நமக்கு ஃபினான்ஸ், அதாவது பணத்தை எப்படி கையாள்வதுங்கிற தந்திரத்தை நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துதான் வந்தாங்க. அந்த காலத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, குருகுலத்துல வெறும் கணக்கும் நம்ம லாங்குவேஜ் இது மட்டும்தான் இருந்தது. சயின்ஸ் கூட அப்புறம் தான் வந்தது. சயின்ஸை புகுத்த மட்டும்தான் இந்த காலத்துல சயின்ஸ் மட்டும்தான் நமக்கு சொல்லி கொடுக்கணும். லாங்குவேஜுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது, கணக்குக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. கணக்குன்னு நான் சொல்றது மேக்ஸ் கிடையாது, ஃபினான்ஸ், பணத்தை எப்படி கையாள்வது அப்படிங்கிற திறமை. இது ரெண்டும் மட்டும்தான், லாங்குவேஜ் அந்த ஃபினான்ஸ் எப்படி ஆள்வது, எப்படி கரெக்டா செய்யறது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு குருகுலத்துல குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை தான் இப்ப நம்ம ஃபாலோ பண்ணணும். குழந்தைகளுக்கு ஃபினான்ஸ் சின்ன வயசுல இருந்து விளையாட்டா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புகுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா, அவங்க ஃபியூச்சர்ல அந்த ஃபினான்ஸ் எப்படி கையாள்வது, முதல்ல சம்பாத்தியத்தை என்ன பண்றது, எப்படி செலவழிக்கிறது, அதை எப்படி சேமிக்கிறது, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுலேருந்து எப்படி வருமானத்தை பார்த்துக்கிறது, நம்ம ஃபியூச்சர் எப்படி செக்யூர் பண்றது அப்படிங்கிறத நம்ம தானாவே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி ஆயிடும். ஆரோக்கியமா வாழும். எதை பத்தி பேசணும்னு நினைச்சா சரி, தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்தாய்க்கிற அனுப்புங்க.